ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பூக்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், ஒயிட் கலர் ஸ்கின் ரோஸு. இது பாருங்கள், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு இன்றைக்கி தான். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா லைட் பிங்க் கலர் ஷேடில் மாறிடும். இந்த வெரைட்டி ஆஃப் ரோஸ் வந்து பஞ்சாக பூக்குன்னு சொன்னாங்க நர்சரியில். நமக்கு அவங்க என்ன டிப்ஸ் சொன்னாங்கன்னா, டிஏபி போடுங்க, அப்போ தான் வந்து நிறைய பூக்கள் வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மாட்டுச்சாண உரமும் கொடுக்கலாம், டிஏபி கொடுக்கலாம். ஸோ நமக்கு எது கிடைக்குதோ நம்ம வந்து அதுக்கு போட்டு தான் நம்ம வந்து வளர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மாட்டுச்சாணமே கொடுக்கலாம். பட் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பூக்கள் வைக்குது. டிஏபியும் கொடுக்கலாங்க. காய்கறி வேஸ்ட் கழுவுற தண்ணி அது கூட கொடுக்கலாம். இந்த பிளான்ட், இந்த செடி தொட்டியில் பார்த்திங்கன்னா அது கொட்டாங்குச்சி சிரட்டை ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் பேர்ட்ஸ் வந்து குடிக்கிறதுக்காக. குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்து அதில் குடிக்கும். ஸோ இந்த டபுள் கலர் ரோஸும் பாருங்கள், இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் சின்ன மொட்டாக தான் இருக்குது, அது இன்னும் சரியாக மலரல. அப்புறம் க்ரீன் கலர் சாமந்தியும் சரியாக மலரலைங்க. ஸோ ஒயிட் கலர் சங்குப்பூ பாருங்கள், இந்த சங்குப்பூ இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சாமந்தி எல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா தான் துளிர் விட்டு மொட்டு வைக்கும், நல்லா பெருசாக வளரும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.